إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما اللهم يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுமாறு, தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ் ஆசீர்வதித்த, அல்லாஹ் அருள் புரிந்த நல்லோரோடு என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பெற்றோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபை சிந்திப்போம் என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று நம்முடைய இந்த ஹுத்பாவிற்காக சூரா கஹ்ஃபிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வசனம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 28வது வசனம். அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆன் சிந்தித்து ஓதுவதற்காக இறக்கப்பட்டது. அதிலிருந்து நாம் ஹிதாயத்தை, நேர் வழியை, நல்ல அறிவை, நல்ல புத்தியை, நல்ல சிந்தனைகளை பெறுவதற்காக இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன், இதனுடைய பிரதிகள் உயர்ந்த விலையில் வாங்கி, உயர்ந்த துணியில் போர்த்தி, அலமாரிகளிலே வைத்து வீட்டுக்கு பரக்கத் என்று நம்புவதற்காக இறக்கப்பட்டதல்ல. அந்தோ கைசேதம். இன்று முஸ்லிம் உம்மா தங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை கூட அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை என்றால் எந்த அளவு இந்த குர்ஆனிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆன் நம்மை அழைக்கிறது, என்னை ஓத மாட்டாயா, சிந்திக்க மாட்டாயா என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனம் எப்பேற்பட்ட உபதேசங்களை நமக்கு கொடுக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வசனம் என்ன? அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا وَلَا تُطِعْ مَنْ أَغْفَلْنَا قَلْبَهُ عَنْ ذِكْرِنَا وَاتَّبَعَ هَوَاهُ وَكَانَ أَمْرُهُ فُرُطًا. யாருக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மீது இந்த வஹி இறக்கப்பட்டதோ, யாருடைய தொடர்பு அந்த அர்ஷுடைய இறைவனோடு எப்போதும் பரிசுத்தமாக இருந்ததோ, யார் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அல்லாஹுவை மறக்கவில்லையோ, அல்லாஹுவை சதா நினைத்துக் கொண்டே இருந்தார்களோ, அந்த ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி. அல்லாஹ்வின் தூதர் தங்களது எல்லா சூழ்நிலைகளிலும், தங்களது எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள். திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை, குர்ஆன் ஓதுவது, நீண்ட நேர தொழுகை, அதிலே நீண்ட ருக்கூகள், நீண்ட சுஜூதுகள், ஏன் 2 சுஜூதுகளுக்கு இடையில் உட்காரக்கூடிய அந்த சிறு இருப்பு கூட
மிகப்பெரிய ஒரு நீளமான இருப்பாக இருக்கும். எந்த அளவு தொழுகையில் நின்றார்களோ அதற்கு சற்று நெருக்கமான அளவிற்கு அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு திக்ர். இப்படி எந்த நேரத்திலும் சதா திக்ர் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களது தோழர்களுக்கு எப்போதெல்லாம் அறிவுரை கூறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்தவர்கள். தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அறிவுரை வழங்குங்கள், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸல் லிசானுக ரதபன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவால் நனைந்திருக்கட்டும். காய்ந்து விட வேண்டாம் உனது நாவு, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். அலைக பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி பிடித்துக்கொள். இப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நம்மில் ஒருவரை போன்று அல்ல. பயந்தவர்கள், பணிந்தவர்கள். யாராவது நல்லதை சொல்லிவிட்டால் அப்படியே செவிமடுப்பார்கள். நாம் எப்படி, எனக்கு தெரியும், எனக்கே சொல்ல வந்துட்டியா, எனக்கே உபதேசமா, எனக்கு தெரியும், இதுக்கு விளக்கம் பெருசா சொல்ல வந்துட்டார், ரொம்ப படிச்சுட்டார் இவர். மஆதல்லாஹ். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையிலே அவர்கள் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். ஒரு பக்கம் பெரிய கல்வியாளர், மார்க்க சட்ட வல்லுனர், வல்லுனர்களை உருவாக்கிய வல்லுனர். பேச்சுவார்த்தையிலே அபூ ஹனீஃபா இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்னார். இமாம் அப்படியே முகம் மஞ்சளித்து பயந்து நடுங்கி, அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்பவர்கள், இப்படிப்பட்ட அறிவுரையை சொல்பவர்கள் அதிகம் இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வை நினைவூட்டி விட்டாயே என்று அப்படியே பணிந்து பயந்து விட்டார்கள். சகோதரர்களே, அதுதான் ஈமான். அல்லாஹுவை ஒருவன் பயப்படுகிறான் என்றால், அல்லாஹுடைய பயம் அவனுக்கு நினைவூட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெருமையின் வாசகங்கள் அவனது வாயிலிருந்து வர வேண்டுமே தவிர தனது ஆணவத்தின் வாசகம், தன்னை பற்றிய பெருமையின் வாக்கியம் அவனது உள்ளத்திலிருந்து வந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உருவாக்குகிறான் நம்முடைய நபியை. மகத்தான அழைப்பாளர் அல்லவா, ரசூல்மார்களுக்கே இமாம் அல்லவா, நாளை மறுமையில் யாருக்கும் கொடுக்காத அந்த தகுதியை, கண்ணியத்தை அல்லாஹ் இந்த நபிக்காக ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறான் அல்லவா. இவர் சொர்க்கத்திற்குள் செல்லாமல் எந்த நபியும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு தகுதிக்கு இந்த நபியை அல்லாஹு தஆலா உருவாக்கி எடுக்கின்றான். இந்த கஹ்ஃபை எடுத்துக்கொள்ளுங்கள், தொடர்ந்து நேரடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமாகவே இருக்கும். நபியே இதை செய், நபியே இதை செய்யாதே, நபியே இதை பேசு, இதை பேசாதே, இங்கே இரு, இங்கே இருக்காதே, இதை பார், இதை பார்க்காதே. எப்பேற்பட்ட உபதேசங்கள். அல்லாஹு தஆலா நபியே, இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வின் வேத சட்டங்களோடு முரண்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் தொடர்பை வைக்காதீர்கள் நபியே, அவர்களிடத்தில் பேசவே பேசாதீர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுங்கள். ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், அல்லாஹ்வுக்கு தெரியும், அவ்வளவுதான். என் வேலை என்ன? அவன் சொன்னதை உனக்கு ஒப்படைப்பது. என் வேலை என்ன? அவன் சொன்னதை உனக்கு ஒப்படைப்பதே தவிர உனது மண்டையில் திணிப்பது என் வேலை அல்ல. ஒமா அன்த அலைஹிம் பிவக்கீல்,
நபியே, நீங்கள் அவர்களுக்கெல்லாம் ஏஜென்ட் அல்ல, நீங்கள் எல்லாரையும் பிடித்து பிடித்து கொண்டு வந்து இந்த மார்க்கத்திற்குள் திணிப்பதற்கு. அல்லாஹு தஆலா அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே, நீங்கள் யாரோடு பழக வேண்டும், நீங்கள் யாரோடு உட்கார வேண்டும், யாரை நேசிக்க வேண்டும், உங்களுடைய தோழர்களாக யார் இருக்க வேண்டும், நீங்கள் யாருக்கு தோழராக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். நபியின் தோழராக ஆகுவது, நபி ஒருவருக்கு தோழராக இருப்பது, நபியோடு அமர்வது, நபி ஒரு சபையில் அமர்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த 28வது வசனத்தில், நபியே, அதுவும் எப்படி சொல்கிறான், போய் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லலை, போய் அப்படி கொஞ்சம் உட்காந்துட்டு வாங்களேன். நம்மள சில பேர் இருப்பாங்க, பயானுக்கு வருவாங்க, அப்படி வருவாங்க, அப்படி உட்காருவாங்க, அப்படியே கவர்ச்சியா சிரிப்பா அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா போர் அடிக்குதுன்னு நினச்சி போயிடுவாங்க. இல்லைன்னா போர் அடிக்குது, பயான் போர் அடிக்குதான். சகோதரர்களே, யார் பேசினாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பேசினால் அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக அந்த பயானிலே உட்கார வேண்டுமே தவிர பேசக்கூடியவருக்காக அல்ல. அவர் குர்ஆனிலிருந்து சஹீஹான ஹதீஸிலிருந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றவரை அவர் அல்லாஹ்விடமிருந்து உனக்கு செய்தியை சொல்கிறார். அவர் கருப்பா செவப்பா, அவர் பேச்சு வசனமா இருக்கா சிரிப்பா இருக்கா, அவர் பேச்சு அவர் முகம் உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவருக்கும் உனக்கும் இங்கு வேலை இல்லை. அவர் மார்க்கத்தை சொல்பவர், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறார். உனக்கு என்ன? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. உபதேசத்தை கேள், அதில் சிறந்ததை எடுத்து செயல்படு. முடிந்தது. பேச்சு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது போன்றுதான் இன்னும் சிலர் தொழுகையில் இமாம் ஓதுறது ரொம்ப ராகமா இருந்தா அங்க தொழுவாங்க, இல்லை என்றால் அங்க தொழ மாட்டாங்க. இல்லை என்றால் தொழுகை அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இதுவும் ஒரு நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இமாம் என்ன ஓதுகிறார் என்றே தூரத்தில் உள்ளவர்களுக்கு விளங்காது. இமாம் என்ன ஓதுகிறார் என்றே தூரத்தில் உள்ளவர்களுக்கு விளங்காது. மைக்கா இருந்தது, அதிகப்படியா ஒரு 5-10 சஃபுக்கு கேட்டிருக்கும். அவர் பக்கராவை முடித்து விடுவார், ஆல இம்ரானை முடித்து விடுவார். எவ்வளவு தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நின்று கொண்டே இருப்பார்கள். ஏன் சகோதரர்களே? அவர் நான் தொழுகையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறேன் என்ற உணர்வோடு நின்றாரே தவிர அழகாக ஓதக்கூடியவரின் குரலை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஓதவில்லை. நம்முடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் செல்லுங்கள். யாரை தேடி செல்லுங்கள்? யார் மறுமைக்காக உலகத்தை மறந்தார்களோ அவர்களை தேடுங்கள். நாம் எப்படி உலகத்துக்காக மறுமையை மறந்து விட்டோம். மறுமையை மறப்பது என்பது நமக்கு கைவந்த கலை. ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம், ஒவ்வொரு சிறிய பெரிய வேலைகளில் எல்லாம் மறுமையை மறந்து கொண்டே இருப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் தெரியுமா அவர்கள்? என்னுடைய அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள், என்னை நினைப்பதில் மூழ்கியவர்கள், என்னை நினைப்பதில் மூழ்கியவர்கள். நமக்கு ஏசி போட்டு ஃபேன் போட்டு கார்பெட்டை போட்டு இவ்வளவு வசதி செய்து கூட தொழுகையில் இருக்கும்போது எங்கேயாவது சென்று விடுகிறோம். அவர்களுடைய மஸ்ஜிதுகள் பேருக்கு ஒரு கூரை இருக்கும், அதுவும் உருப்படியான கூரையா இருக்காது. மழை
பெய்தால் ஒழுகும், வெயில் அடித்தால் சுடும். அந்த கூரையில் அந்த கற்களும் மணல்களும் நிறைந்த அந்த தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், சுஜூது செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூட்டிலே மணலில் அப்படியே கொதிக்கின்ற அந்த மணலில் சஜிதா செய்து அதுவும் நீண்ட சஜிதா செய்து அவர்களது நெற்றிகள் எல்லாம் கருத்து போயிருக்கும். தேய்க்கிறதுனால கிடையாது. சில பேர் என்ன விளங்கிக்கிட்டாங்க, நெற்றியில சஜிதாவுடைய அடையாளம்னு சொன்ன உடனே வச்சு கார்பெட்ல வச்சு தேய்ச்சி அடையாளத்தை உண்டாக்குறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி அல்ல. உங்களுடைய நெற்றியை பூமியில் நீண்ட நேரம் வைத்திருப்பதால் அது காய வேண்டும். உங்களுடைய நெற்றியை இப்படி தரையில வச்சுட்டு அப்படியே 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதனால் தழும்பு ஏற்பட வேண்டும், வச்சு தேய்க்கிறது கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த தோழர்களை சொல்கிறான். யார் அவர்கள் தெரியுமா? அவர்கள் சுபுஹ் தொழுவார்கள், அஸர் தொழுவார்கள், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகிரத்துக்காக துன்யாவை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ருடைய இன்பத்தில் தங்களுடைய சுகத்தை மறந்தவர்கள். நபியே, அப்படிப்பட்டவர்களை தேடுங்கள். தேடி அவர்களோடு உங்களது ஆன்மாவை அடக்கி அமரச் செய்யுங்கள். எப்படி? அல்லாஹ் அக்பர். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். நபியே, உங்களது ஆன்மாவை அடக்குங்கள். யாரோடு சென்று அடக்கி உட்கார வையுங்கள்? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். தங்களது ரப்பை தொழுகின்றார்களே, தங்களது ரப்பை துஆ செய்கின்றார்களே, தங்களது ரப்பை திக்ர் செய்கின்றார்களே, அந்த நல்லடியார்களை தேடி அவர்களோடு சென்று உங்களை அடக்கி அவர்களோடு அமருங்கள். நஃப்ஸுக்கு கவர்ச்சிகள் பிடிக்கும், கண் குளிர்ச்சி பிடிக்கும், இங்கும் அங்கு சுற்றி திரிவது பிடிக்கும். நஃப்ஸுக்கு ஏறி மிதிக்கணும். இப்படி துன்யாவில் இன்பத்தை தேடுகின்ற நீ அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே எப்போது இன்பத்தை தேடுவாய்? திக்ரிலே எப்போது இன்பத்தை தேடுவாய்? உட்கார வை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அந்த இறைநேசர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்பு சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபுகராஉல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகள், அந்த ஏழைகளுக்கு அல்லாஹு தஆலா நற்சான்று வழங்குகிறான். அல்லாஹு தஆலா சான்று வழங்குகிறான். எதற்கு சான்று வழங்குகிறான்? அவர்களுடைய நியத்துக்கு அல்லாஹ் சான்று வழங்குகிறான். நாளைக்கு நமக்கெல்லாம் மஹ்ஷர்ல போய் நிற்கும் போதுதான் நம்ம நியத்தை தெரியும். என்ன நியத்து, நமக்கு எவ்வளவு ஓட்டை இருந்தது, எவ்வளவு பிரச்சனை இந்த நியத்தில். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய நியத்துக்கு சான்று வழங்கி விட்டான். அமல் ஒரு பக்கம், நியத்து ஒரு பக்கம். கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்களை குர்ஆனிலே நீங்கள் புகழ்வதை பார்த்தால் அவர்களுடைய அமலையும் அல்லாஹ் புகழ்வான், அவர்களுடைய நியத்தையும் அல்லாஹ் புகழ்வான். யா ரப், எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட பாக்கியம்! யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யுரீதூன வஜ்ஹஹு. அந்த காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அதை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அதை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் அப்படி அவர்களோடு இருக்கும்போது நஃப்ஸுடைய ஊசலாட்டங்கள் வரும். அல்லாஹ் வலா தஅது ஐனாக அன்ஹும். அவர்களை விட்டு வேறு பக்கங்களில் வேறு பக்கம் உங்களது கண்கள் சென்று விட வேண்டாம். எப்பேற்பட்ட அழுத்தம் பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணால் கூட பார்த்து விடாதீர்கள். அப்படி கவர்ச்சியை பார்த்து நீங்கள் அதை நோக்கி எழுந்து சென்று விடலாம் அல்லவா? அதனால அவங்களோட உட்கார்ந்து விட்டீர்களே, ஆனால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் இங்கும் அங்கும் பார்த்து விடாதீர்கள்.
நபியே துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை, நீங்கள் உலக வாழ்க்கையின் ஆடம்பரத்தை தேடலாமா? மறுமைக்காக அனுப்பப்பட்ட நபி அல்லவா, உலக மக்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக அனுப்பப்பட்ட நபி அல்லவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன அளவு துன்யாவுடைய விருப்பத்தை கூட அல்லாஹு தஆலா தனது நபி இடத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயம் கொஞ்சம் திர்ஹம் தீனார் வந்தது, பெரும்பாலானதை தர்மம் செய்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாலானதை தர்மம் செய்து விட்டார்கள், கொஞ்சம் மீதம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொல்லி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு தூங்க சென்று விட்டார்கள். தூக்கம் வரவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, தூக்கம் வரவில்லை, பதட்டப்பட்டார்கள், தனது படுக்கையிலே புரண்டார்கள். எழுந்து சென்று அந்த திர்ஹம் தீனாரை, சில திர்ஹம் தீனார் எடுத்து சென்று அதை வெளியிலே தேவை உள்ளவரை தேடி தர்மம் கொடுத்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் நிம்மதியானார்கள். ஒரு வேளை சாப்பிட்டால் இன்னொரு வேளை பசியாக இருந்தவர்கள் தொடர்ந்து 2 நாட்கள் வயிறார சாப்பிட்டதில்லை. அப்பேற்பட்ட நபி இடத்துல என்ன துன்யா இருக்கும் யோசித்து பாருங்கள். உமர் பார்த்து விட்டு அழுகிறார். உமர் இருக்கின்றாரே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அப்பேற்பட்ட பாசம். ஒவ்வொரு சஹாபியும் நபியின் மேல அப்படி ஒரு பாசம். அந்த பாசத்தை அவரவருடைய பாணியில வெளிப்படுத்துவார். அதுல உமருடைய பாசம் வித்தியாசமான பாசம். நபியை யாராவது முறைச்சாலே கழுத்தை வெட்டிடுவேன். நபிய யாராவது முறைச்சிட்டாலே போதும், தாங்க முடியாது. நபிக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா துடிச்சு போயிடுவார். ஒரு பிரச்சனை குடும்பத்தில், பயந்து பயந்து வர்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல்லா படுத்திருந்தவங்க உமரை பார்த்தவொன்னே ரொம்ப பாசம் ரசூல்லாக்கும் உமர் மேல். உடம்பே மாட்டாங்க. ஒரு பக்கம் அபூபக்கரை வைத்துக் கொள்வார்கள், இன்னொரு பக்கம் உமரை வைத்துக் கொள்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. எப்ப பேசினாலும் நானும் அபூபக்கரும் உமரும், எப்ப பேசினாலும் நானும் அபூபக்கர் உமரும், சேர்க்காம எதையும் சொல்லவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட பாச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலா எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க உமரை பார்த்தோன்னு. ஏன்னா 1 மாசமா பரணியில போய் உட்காந்துக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொலை வைப்பாங்க, மனைவிகள்கிட்ட யார்ட்டையும் பேச மாட்டாங்க. நேரா போய் பரணியில வீட்டில் போய் உச்சத்தில் போய் உட்காந்துப்பாங்க. எல்லா மனைவியும் டென்ஷன். உமருக்கு பயம், ரசூல்லா மனைவிகளை தலாக் விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. ரசூலா எந்திரிச்சு உட்கார்ந்தவன உமர் அப்படியே வீட்டை சுத்தி கித்தி பார்க்குறாரு. பரணியில் ஒரு சாமானும் இல்லை, வீட்டில் ஒரு சாமானும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையை பார்க்குறாங்க. பேரித்த மர கீற்றினால் செய்யப்பட்ட பாய். பாய்க்கும் ரசூல்லாவுடைய உடம்புக்கும் நடுவுல ஒரு விரிப்பு இல்லை. ரசூல்லாவுடைய முதுக பார்த்தா அப்படியே கோடு 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 கோடா ரசூல்லாவுடைய முதுகு புல்லா அந்த பாயுடைய கோடு. அழுதுட்டார் உமர். அல்லாஹ்வின் தூதரே, ரோமர்களும் பாரசீகர்களும் இன்பத்தில் சுகத்தில் வாழும் பொழுது நீங்கள் இப்படியா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே ஏன் கவலைப்படுகிறாய்? அவர்களுக்கு அவர்களுடைய துன்யா உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. நமக்கு நம்முடைய நன்மைகள் தய்யிபாத், நம்முடைய சுகம் நமக்கு சொர்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸ்ல நீங்க உட்காரணும், ரொம்ப நேரம் உட்காரணும், பொறுமையா உட்காரணும், அங்க உட்காரும் போது இங்க அங்க நீங்க திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டு, நபியே நீங்கள் துன்யாவை விரும்பலாமான்னு கேட்கிறான். அந்த சபையை விட்டு எழுந்து செல்வது, அந்த சபையில் நீண்ட நேரம் அமராமல் உலக தேவைக்காக வேண்டி எழுந்து செல்வதை இந்த அளவு அல்லாஹ் நபிக்கு கண்டிக்கிறான் என்றால் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட கண்டிப்பா இருக்கும் யோசித்து பாருங்கள். துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, நபியே உங்களுக்கு துன்யாவுடைய லக்ஸரி வேண்டுமா? துன்யாவுடைய லக்ஸரி உங்களுக்கு வேண்டுமா? நபியே வலா துத்யா மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா,
நம்மை நினைக்காதவர் இருக்கின்றாரே, நம்முடைய திக்ரை மறந்தவர், அவன் பின்னால் சென்று விடாதீர், அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர். அவன் எவ்வளவு பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு இரத்த உறவாக இருக்கட்டும், அவன் பின்னால் செல்லாதீர். வத்தபஹவா, அவன் மன இச்சையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறானே, அவனோடு செல்லாதீர். யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது. நபிக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். வக்கான அம்ருஹு ஃபுர்தா, அவன் மார்க்கத்தை மீறிக்கொண்டே இருக்கிறான், என் கட்டளையை மீறிக்கொண்டே இருக்கிறான், அவனுக்கு பின்னால் செல்லாதீர், அவனோடு அமராதீர், அவனோடு நட்பு வைக்காதீர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதின் மூலமாக நமக்கு இந்த வசனத்திலே 28வது வசனத்திலே மிகப்பெரிய படிப்பினையை சொல்கிறார். இன்று நம்முடைய ஈமான் ஏன் அதிகரிப்பதில்லை? நம்முடைய உள்ளத்தில் ஏன் அல்லாஹ்வுடைய நினைவுகள் பசுமையாக இருப்பதில்லை? ஏன் நமக்கு அந்த உள்ளத்தின் தூய்மை கிடைப்பதில்லை என்று சொன்னால், நம்முடைய நண்பர்கள் அப்படி. நமக்கு துன்யாவை நினைவூட்டுவார்கள், மறுமையை மறக்க செய்து விடுவார்கள். நமக்கு உலக ஆசையை குடிக்க கொடுப்பார்கள், ஆகிரத்தின் ஆசையை, தேடலை, பயத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவார்கள். துன்யாவை பற்றி பேசி பேசி அதன் மீது பேராசையை நமது உள்ளத்திலே நிரப்பி விடுவார்கள், மறுமையை பற்றி கேட்க மாட்டார்கள். நம்மிடத்தில் யாராவது கேட்கின்றார்களா, இன்னைக்கு எத்தனை ஜுசு குர்ஆன் ஓதுனீங்கன்னு, இன்னைக்கு 5 வேளை தொழுகையை ஜமாத்தோட தொழுதிக்கலான்னு கேட்கிறாங்களா? யாரை பாருங்க, எங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, என்ன டிகிரி, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, வீடு சொந்த வீடா வாடகை வீடா, கார் வச்சிருக்கிறீங்களா, பங்களா வச்சிருக்கிறீங்களா, கையில் இருக்கிற போன் என்ன போனு, ஐபோனா, சாம்சுங்கா, செல்போனா, என்ன போன்? சகோதரர்களை சொல்லுங்கள், இந்த வசனத்தை வைத்து சொல்லுங்கள், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா? எந்த மார்க்கத்திற்கு இந்த குர்ஆன் வேதமாக கொடுக்கப்பட்டதோ அந்த மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோமா? அன்பு சகோதரர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம் வாலிபர்கள், அதுபோன்று நம்முடைய வாலிப சகோதரிகள் ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கிறார்கள்? அவர்கள் யாரோடு நட்பு வைக்கிறார்களோ அவர்கள் மிக முக்கிய காரணம். ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை விற்பவனை போல. அவனிடத்தில் நீ அமர்ந்தால் நீ வாங்கலாம், அவன் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், இல்லை என்றால் அந்த வாசனையாவது உனக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். கெட்ட நண்பனோடு சேராதே. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனை போல. அவனுடைய நெருப்பு உன்னுடைய ஆடையை எரிக்கலாம், அல்லது அவனுடைய துருவாடையால் நீ சிரமப்படலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித் தருவதில்லை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நுகருவதில்லை. யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம், யாரோடு பழகுகிறோம் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பல நல்லவர்கள் கெட்டதற்கு காரணம் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய தோழர்கள். அவர்கள் யாரோடு அமர்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு செல்கிறார்கள், அது அவர்களை மாற்றுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரோடு நட்பு வைக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஃபஇன்னல் மர்அ அலா தீனி கலீலிஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய எச்சரிக்கைகள், உபதேசங்கள் நிறைந்த வசனம். சூரா கஹ்ஃபுடைய முக்கியமான ஒரு உபதேசம் இது. யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? நபிக்கு சொல்வதின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு சொல்கிறான். ஆகவேதான் குர்ஆனுடைய சபைகள், கல்வி சபைகள், பயானுடைய சபைகள், மார்க்க உரைகள், அதுபோன்று ஜும்ஆவுடைய தொழுகையில் நடக்கக்கூடிய குத்பா, وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்பதற்கு ஓடி வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹத்தீபுடைய உபதேசம் என்று சொல்லவில்லை. ஏன்? அவர் சொல்வது யாருடைய சொல்லை? அல்லாஹ்வுடைய சொல்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை, சிகிச்சையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு சொன்னானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே சிகிச்சை தான் நமக்கு.
நம்முடைய ஈமான் கூட வேண்டுமா, நம்முடைய அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கூட வேண்டுமா, நம்முடைய ஆகிரத்துடைய தேடல் கூட வேண்டுமா, அதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சமிக்க நல்லோர்கள், இறை நேசர்கள், சாலிஹீன்களுடைய தொடர்பு, அந்த அச்சத்தை பற்றி, நினைவை பற்றி, மறுமையை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய அந்த சபைகள். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நம்முடைய யகீனை, நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்துகின்றான், அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய சபைகளிலே, அமர்வுகளிலே அதிகம் அதிகம் கலந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக. நல்ல தோழர்களை அல்லாஹு தஆலா நமக்கு எளிதாக்கி தருவானாக. கெட்ட நண்பர்களாக இருப்பதை விட்டும், கெட்ட நண்பர்களுக்கு தோழர்களாக இருப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.